வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டேஸ்டான டக்குன்னு செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். குழம்பு வைக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வயிறும் ஃபுல்லிங்காக இருக்கும், சமையல் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். வாங்க எப்படி ஈஸியான அரிசி பருப்பு சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி செய்கிற அரிசி பருப்பு சாதம் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பெரிய கிளாஸ் அளவுக்கு சாப்பாடு அரிசி சேர்த்திக்கிறேன். அதில் 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு சேர்த்திக்கலாம். அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. 1 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு பல்லு சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுங்க. வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி லைட்டா மசிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, புதினா சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்திக்கலாம்.
இந்த அரிசி வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்பு சேர்த்திருக்கிறதுனால 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி ஒருக்க தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாங்க. விசில் போட்டு 3 விசில் விட்டிங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும். மூணு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம், பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம், கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிடலாம். இது எல்லாத்துக்குமே அரிசி பருப்பு சாப்பாடுக்கு செம காம்பினேஷனாக இருக்குங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.